நண்பு சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வசனம் என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வசனத்தை கூறும்படியாக கர்த்தர் ஆரோனுக்கு சொன்னார். அதாவது இப்படி நம்ம ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளை ஆசாரியர்களாக தேவன் நம்மளை மாத்தி இருக்கிறார். 1 பேதுரு 2:9 சொல்லியிருக்கு, அந்தகார இருளில் இருந்து அழைக்கப்பட்ட நம்மை லேவியர்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவர் மாற்றியிருக்கிறார். அப்படியானால் நம்மளும் இப்படியாக ஒருவரை நாம் உறக்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இதை சொல்றார். அழகா 27ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறாரு, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். இப்படியாக கர்த்தர் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கட்டளையிடுகிறார், இஸ்ரவேலை நீ இப்படியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. அப்படியாக நாமும் தேவ ஜனங்களை, நம்மளுடைய சக மனிதர்களை, சக நண்பர்களை நாம் இப்படியாக ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதிக்கிற வார்த்தையே அல்லாமல் சபிக்கிற வார்த்தை எப்பொழுதுமே நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கிறாரு, சபிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவன் ஒரு கன்னத்தில் உன்னை அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுன்னு சொல்லியிருக்காரு. சகிச்சு போ, ஆனா நீ யாரையும் சபிச்சிடாதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி இங்கேயும் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் எப்படியாக கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரோ அப்படியாக நம்மளுக்கும் கற்றுத் தருகிறார். ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை நாம் பேசுவோமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த வேலையில எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை நீர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறேன். நாங்களும் எங்களுடைய உமது பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சபிக்கிற வார்த்தையோ இல்லை எந்த ஒரு நெகட்டிவான வார்த்தையோ எங்கள் வாயிலிருந்து புறப்படாதவாறு இந்த வாதி தேவன் தாமே எங்களுடைய உதடுகளுக்கு காவல் வைத்து நாங்கள் பிறரை ஆசீர்வதிக்கும் போது நீர் அந்த ஆசீர்வாதத்தை கேட்டு நீரும் அவர்களை ஆசீர்வதித்தள்ள வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாக நீங்க செய்வீங்க, அதற்காக உமக்கு நன்றி. உமது முகத்தை நீர் ஒவ்வொரு மேலும் பிரகாசிக்க பண்ணி, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் நீர் பிரகாசிக்க பண்ணி அவர்கள் மேல் கிருபையாய் இருந்தல்ல வேண்டுமாறு செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமென்.